அட போடா புறம்போக்கு, நீ தாண்டா அந்த இடத்துல இருந்து நல்ல தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் வந்து அங்க இருந்து 41 பேரை சாவடிச்சாங்க இந்த விஜய். இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்னு தைரியமா ஒரு ஆம்பளையா நின்னு அந்த 41 பேரையும் அவன் வந்து விசாரிச்சிருக்கணும். அத விட்டுட்டு ஒரு பேக பொட்டச்சிட்டு தூக்கின்னு திருச்சிக்கு ஓடியாந்துட்டானே ஏர்போர்ட்டுக்கு. இங்க வந்துட்டு வந்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நான் வந்து எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கா? இவன் தைரியமா நிக்கணுமா இல்ல? நான் பொம்பளை நிப்பேன் அந்த இடத்துல. 41 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல நான் நின்னு தூக்கி இருப்பேன். இவனால முடிஞ்சுதா? இந்த இவன் நடிக்கிறதுக்கு தான் லாக்கி. அவர் வந்து ஸ்டாலின் ஐயாவை பத்தி பேசுறாரா? இவனுக்கு மனசாட்சி இருக்கா? இவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அந்த இடத்துல நின்று பேசணும், தைரியமா நிக்கணும். அதை விட்டுட்டு ஓட அந்த பாக்கு இவன் வந்து ஐயா மேல, ஸ்டாலின் ஐயா மேல சொல்றதுக்கு இன்னும் தகுதி இருக்குது இவனுக்கு. இதே ஸ்டாலின் ஐயாவை ஒரு நேரத்தை தூக்கி வச்சு நான் பேசணும் தானே இந்த இது ஷார்ட் பீரியட்ல எவ்வளவுதான் அவருக்கு ஆத்திரம் வருதுன்னு ஒன்றும் புரியல. தேவையில்லாத எந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் இது வரலையும், இதை சாதிச்சிருக்கேன் அல்ல இந்த மக்களுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இது வரலையும் ஒரு புள்ளி வர சொல்ல முடியுமா? 50 பணம் இது வரலையும் விழுந்துருக்குது. யாரு இதை பொறுப்பேற்றுக்க போறா சொல்லுங்க? என்ன நியாயம் இது? அபாண்டமா நீ தானே அபாண்டமா வந்து அங்கிள் அப்படின்றிய? யார் அபாண்டமா சொல்றது? அபாண்டமா நீ தான் சொல்ற. கரூர் விஷயத்துல கூட அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா தட் இஸ் டீசென்ட். அவர் அந்த இடத்துலயும் ஆப்போனன்ட் பார்ட்டியை டார்கெட் பண்றாரு. அவர் அப்ப சொன்னது கூட நீங்க அந்த எல்லாருமே பாத்துருப்போம். அவர் சொன்னது என்ன, இதுக்கு வந்து அந்த கட்சிக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி. சோ அது எதுக்கு சொல்றேன்னா, உன்னோட கருத்து மட்டும் நம்ம பேசிட்டு போயிடணும். அண்ட் சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அவர் வந்து அவரும் பெரிய ஆளு, நீங்களும் பெரிய ஆளுங்க தான். சோ நீங்க வந்து அந்த இடத்துல குழந்தை பசங்க மாதிரி, ஸ்கூல் பசங்க மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல சண்டை போட்டா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்பயும் சொல்ற பதிவு பண்ற வார்த்தை என்ன, ரசிகரா நான் ரொம்ப ரசிக்கிறேன். அது வந்து நடிக்கத்துல. நீங்க பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு இன்னும் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நீங்க வந்து இப்ப இந்த அழுத்தம் திருத்தமா சில வார்த்தைகளை பொலிட்டிஷியன் பேசிட்டாங்க. மனசாட்சி இல்ல சார் உங்களுக்கு, ஏமால அபாண்டமா பழிய போட்டீங்கன்ற. ஓகே ஃபைன், அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவரு பழி போட்டாருன்னா அது அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, அவருக்கு மனசாட்சி இல்லைன்னா அவர் ஃபேஸ் பண்ணிப்பாரு.